கிறிஸ்மஸும் இசையும். இறையும் இசையும் இரண்டர கலந்தது. விவிலியத்தின் திசைகளெங்கும் இசையின் ஸ்வரங்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. இறை வார்த்தையால் உருவான உலகம் இசை வார்த்தையால் அலங்கரிக்கப்படுகிறது. இலைகள் தங்கள் தலைகளை அசைக்கையில் இசை உதிர்கிறது. மழையின் துளிகள் மண்ணில் கலக்கையில் இசை தவழ்கிறது. நதியின் கால்கள் பூமியை நனைக்கையில் இசை நடக்கிறது. ஆழியின் அலைகள் கரைகளில் கரைகையில் இசை சிலிர்க்கிறது. இயற்கை இசையினால் கட்டப்பட்டிருக்கிறது. சிறகடிக்கும் பறவையும் ஒலி எழுப்பும் விலங்குகளும் இசையோடு வாழ்கின்றன. இவள் என் எலும்பின் எலும்பானவள், சதையின் சதையானவள் எனும் ஆதாமின் ஆனந்த ஒலியே ஒரு பாடலின் துவக்கம்தான். ஆதியாகமம் ஆரம்பித்து வைத்த இசையின் பயணம் சங்கீதங்களில் விஸ்வரூபம் எடுத்து திருவழிபாட்டு காலம் வரை தொடர்ந்து வருகிறது. இயேசுவின் பிறப்பும் விதிவிலக்கல்ல. அன்னை மரியாள் ஆலயத்தில் இசைத்து மகிழ்ந்தவர் என்று விவிலியத்திற்கு வெளியே உள்ள குறிப்புகள் விளக்குகின்றன. தூய ஆவியின் அரவணைப்பால் செக்கரியாவின் நா அவிழ இசை ஊற்றெடுத்தது. கிறிஸ்மஸ் தேவனுக்காய் தோரணம் கட்டியது. எலிசபெத்தை கண்டபின் மரியாள் பாடலின் பாதையில் பரமனை புகழ்ந்தார். கிறிஸ்மஸ் முளைவிட்டது. தூதர்களின் பேரணி மேகத்தின் பாகத்தில் இசையின் வேகத்தில் இனிமை காட்டினர். கிறிஸ்மஸ் கிளைவிட்டது. சிறகடித்து கிளம்பிய சிமியோனின் பாடல் ஆன்மீக தளத்தில் ஆச்சரியம் கூட்டியது. கிறிஸ்மஸ் கனிவிட்டது. கிறிஸ்மஸ் மௌனத்தின் பாடலையும் அன்பினால் மொழிபெயர்த்தது. ஏழ்மையின் இசைப்பேழையில் ஒலி குறிப்பாய் வந்தமர்ந்தது. கிறிஸ்மஸ் மகிழ்வின் பாடல், விண்ணகத்தின் வெளிச்சப் பாடல், புல்லணையின் புன்னகை பாடல். ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபித்தலுக்கு சபம் என்றார் புனித அகஸ்தீனர். இசை இதயங்களை இறைவனோடு இணைக்கையில் இறைமகன் மகிழ்கிறார். இசை திறமைகளின் தம்பட்டமாய் கர்வ கிரீடம் சுமக்கையில் லூசிஃபர் மகிழ்கிறான். இசை நம்மை திசை விரிக்கிறது. லூசிஃபரின் இருள் தளத்திற்கும் இறைவனின் அருள் தளத்திற்கும் பிரியாதிருப்போம், இணை பிரியாதிருப்போம்.